ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் என்ன மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜில் நேரில் பார்க்குறவங்க அப்படி எல்லாருமே எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது ஏன் வீடியோஸே போடல அப்படிங்கிறது தான். நியூ பிளேஸ், நியூ சேலஞ்சஸ், நியூ ஜாப்னு எனக்கு எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. பட் ஓரளவுக்கு நினச்சதை விட சீக்கிரமே அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லைங்க. கொஞ்சம் பிஸி, நிறைய சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். எனிவேஸ் உங்கள் எல்லாரையும் இந்த புனித ரமதான் மாதத்தை வரவேற்கக்கூடிய ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ வழியா உங்க கூட இன்டராக்ட் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட புது வீட்ல ஃபர்ஸ்ட் ரமதான் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ்னாலே முதல்ல நம்மளுக்கு மைண்ட்ல வர்றது க்ரோசரிஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணி ஸ்டாக் அப் பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான். ரமதான் ஷாப்பிங் பண்றதுக்காக நாங்களும் வீட்ல இருந்து கிளம்பி லுலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்க ரமதான்னாலே எல்லா ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆஃபருக்குனே இந்த மாதிரி தனியா ஒரு செக்ஷனே இருக்கும். அதுவும் நம்ம நோம்புல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே 50% மேல ஆஃபர் போட்டிருப்பாங்க. நோம்புல நம்மளுக்கு ரூ ஹப்ஸா எல்லாமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூ ஹப்ஸா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேரமல் புட்டிங், கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே பண்டில் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம இந்த மாதிரி பண்டில் ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டா நம்மளுக்கு அந்த இயர் ஃபுல்லாவே வரும். நெக்ஸ்ட் இந்த பட்டர் ஆயில்லாம் நம்மளுக்கு மற்ற டைமை விட நோம்பு டைம்ல ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ அதெல்லாமே கூட இந்த மாதிரி ஆஃபர்ல இருக்கும். நோம்புல நம்மளுக்கு மெயினாக ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கவே முடியாது. அதுக்காகவே இந்த ஆயில் கேன்ஸ்லாம் 2 பேக் 3 பேக்னு பண்டில் போட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சூப் பேக்கெட், டிஷ்யூ பாக்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட கேட்பாங்க, துபாயில நெஸ்டோ, அல்மதினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் அகைன் அண்ட் அகைன் லூலுக்கே போறானு. மற்ற லூலு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. பட் இந்த லூலு செம்ம காமன், பீஸ்ஃபுல்லா நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டமும் இருக்காது. பிளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த செக்ஷன்ல இருந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே வாங்கிக்கிட்டேன். இங்க நான் வேற எந்த இடத்துலயுமே இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் அண்ட் கலர்ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்ததே இல்லைங்க. அந்த அளவுக்கு இங்க ரொம்பவே நீட்டா வச்சிருப்பாங்க. லாஸ்டா மல்லி, புதினாலாம் எடுத்துட்டு ஸ்பைசஸ் செக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்கியிருந்தேன். நோம்புல இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி நான்வெஜ் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கிறேன். இங்கிருந்து கொஞ்சம் மீட்லாம் வாங்கியிருந்தேன். 1 வீக்கு இஃப்தாருக்கும் சுகருக்கும் தேவைப்படுற மாதிரி மொத்தமாக வாங்கிட்டா நம்ம இடையில வர வேண்டிய தேவை இருக்காது. அதுக்காகவே மட்டன், ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் மொத்தமாக வாங்கி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவேன். பிகாஸ் நம்மளுக்கு டெய்லியுமே இஃப்தார் முடிச்சுட்டு தராவி தொழுதுட்டு அப்படியே டைம் சரியா போயிடும். க்ரோசரிஸ் வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி வர மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு நோம்புல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் இந்த நட்ஸ் ஐட்டம்ஸ் தான். கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், வால்நட், பிஸ்தான்னு எல்லாமே வாங்கியாச்சு. தென் நீங்க ரமதான்ல மட்டும் டேட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுல எல்லா வகையான டேட்ஸும் ஆஃபர்ல போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் இந்த டெய்ரி ஐட்டம்ஸ் லைக் சீஸ், கர்ட், மில்க், கிரீம் இதெல்லாமே கூட வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கண்டென்ஸ் மில்க்லாம் செட் ஆஃப் 2 வாங்கினா இந்த பவுல் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நோம்புக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸும் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு வந்தாச்சு. எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்களே இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதெல்லாம் தான் ரமதான் க்ரோசரிஸ்க்காக நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி நட்ஸ், டேட்ஸ், அப்புறம் கஞ்சியே டெய்லி குடிக்க முடியாதுங்கிறதுக்காக சூப் பேக்கெட்ஸும் வாங்கியிருந்தேன். டொமேட்டோ பேஸ்ட், கிரீம், சீஸ், ஜெல்லி பவுடர், மில்க் பவுடர், வெனிலா பவுடர், அப்புறம் சீஸ் கியூப்ஸ், கண்டென்ஸ் மில்க், கேரமல் புட்டிங், கஸ்டர்ட் பவுடர் அண்ட் ஆயில் கேன் இது எல்லாம் தாங்க ரமதான் க்ரோசரிஸ்க்காக நான் ஷாப்பிங் பண்ணது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது கூட ரொம்ப ஈஸி தாங்க. பட் இப்போ இதெல்லாம் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வைக்கிறதும் ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா எடுத்து வைக்கலாம்னு நினைச்சாலே அப்படியே சோம்பேறித்தனமாயிரும். அதுக்காகவே கையோடய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் பாக்ஸ்ல போட்டு கையோடய ஃபில் பண்ணி வச்சிடலாம்னு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னோட கிரீன் டீ அண்ட் ஹெர்பல் டீ அது எல்லாத்தையுமே பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். நட்ஸ்லாம் போட்டு வைக்கிற இந்த கிளாஸ் ஜார் ஆல்ரெடி கழுவி வைப் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஸோ இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் உள்ள ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே இந்த கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்தா வாங்கி வச்சுப்பேன். நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ரெசிபிக்கு தேவைப்பட்டா அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் மெயினாக நோம்பு டைம்ல இது ரொம்பவே டைம் சேவிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்பைசஸ் ஜார்ஸையும் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சள் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் அந்த மாதிரி. அப்புறம் ரைஸும் வீட்டில் சுத்தமாக முடிஞ்சிட்டுங்க. வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதையும் ரைஸ் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நோம்பு பிடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வரும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த டைமில் கரெக்டாக அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி எந்த டென்ஷனும் வந்துடக்கூடாதுன்னு இப்போவே எல்லாமே கரெக்டாக ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
அப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் போட்டு அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு இருந்தேன். இஃப்தார் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது ஸ்டஃபிங்க்கு ஆனியன் நிறைய தேவைப்படுங்கிறதுக்காக இவ்வளோ நிறைய ஆனியன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மற்ற டைம் மாதிரி இல்லாமல் நோம்பு டைமில் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸும் அதிகமாக தேவைப்படும் இல்லையா, ஃப்ரூட் சாலட் அப்புறம் டெசர்ட்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு. அதுக்காகவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த நான்வெஜ்ஜையும் கையோடையே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தனித்தனி பேக்கெட்ல போட்டு வச்சுட்டேன். ஃபிஷ் எல்லாம் ஃபிஷ் கறிக்கு தனியாக, ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியான்னு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த டைம்ல ஒரு பேக் மட்டும் எடுத்து நம்ம குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிக்கனே அதே மாதிரி ஸ்டஃபிங்க்கு தனியாக, டிக்காக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டா அந்த ஒரு வேலைக்கு ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல வச்சிட வேண்டியதான். இப்போதாங்க ரமதானோட ரியல் வைபே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் டீப் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்ம ஊர் அளவுக்கு சீலிங்ல எல்லாம் பெருசாக டஸ்ட் இருக்காது. பட் ரமதான் டீப் கிளீனிங்னு வந்துட்டா சீலிங் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கார்னர்ஸுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தேன். அபுதாபியில் உள்ள வீட்டில் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இங்கே அதை விட கொஞ்சம் பெரிய வீடுங்கிறதால எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிறதால ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தேன். இங்கே கிளீனிங்க்குலாம் ஆள் இருக்காங்க. பட் எனக்கு இப்படி ஒரு பைத்தியங்க, என்னோட ஸ்பேஸை நானே க்ளீன் பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு வழியா வீட்டோட மூல முக்கிய எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள தான் இப்போ க்ளீன் பண்ண போறேன். இந்த ரூம் ஃபுல்லா கிளாஸ் விண்டோஸ் தான் இருக்குதுங்கிறதால இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல டெய்லியுமே டஸ்ட் வந்து சேர்ந்துரும். லாஸ்ட் 4-5 டேஸா க்ளீன் பண்ணாததுக்கே இவ்வளோ டஸ்ட் வந்து சேர்ந்துருக்குது பாருங்க. அதுவும் இது ப்ரௌன் கலர் டேபிள்ங்கிறதால இன்னுமே ரொம்ப எவிடென்ட்டா தெரியும். ஃபுல்லாகவே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி இந்த டேபிள், மிரர் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த காஸ்மெட்டிக் ட்ரேயும் ஃபுல்லாகவே தொடச்சி தான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சேன். இந்த ட்ரே ஃபுல்லாகவே என்னோட பாடி மிஸ்ட், பாடி லோஷன், காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரேல தான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இது எல்லாமே என்னோட பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் இந்த கிறிஸ்டல் மிரர் ட்ரேல தான் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் என்னோட மேக்கப் ப்ரஷஸ் அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்ல தான் வச்சிருப்பேன். அப்போ தான் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹாலுக்கு வந்துட்டேன். ஹாலில் உள்ள வால் டெக்கோர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நார்மலாக இதெல்லாம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபுல்லாகவே தொடச்சி வைக்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை, இருந்தாலும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். இந்த துர்க்கிஷ் லேம்ப்லாம் விண்டோக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதால கொஞ்சம் நல்லாவே டஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டீ டேபிள், சோஃபா, கார்பெட் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டு ஃபுல் டீப் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தேன். நார்மலாக க்ளீன் பண்ணும்போது நம்ம சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டோம். பட் என்னைக்கு டீப் கிளீனிங்னு பண்ணுறோமோ அப்போ தான் அந்த சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு உள்ளே இருக்கிற தூசி எல்லாத்தையும் வெளியே எடுப்போம். பட் நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப நிறைய டஸ்ட் வராமல் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. ஃப்ளோர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த டீ டேபிள், சைட் டேபிள், டிவி யூனிட், டைனிங் டேபிள் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலி கார்பெட் அண்ட் சோஃபாக்கு வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ரமதான்குள்ள ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு அந்த அபுதாபி வீட்டில் உள்ள ஞாபகம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்தது. பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நான் ரமதான் விளாக்ஸ் ஃபுல்லாகவே அபுதாபி வீட்டில் வச்சு தான் போட்டிருந்தேன். அங்கேயும் இப்படி தான் ஒன்று ரொம்ப பார்த்து பண்ணுவேன். ஸோ இப்படி விளாக் பண்ணுறது, அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது, ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ் இது எல்லாமே எனக்கு அங்கே உள்ள ஞாபகம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு வழியாக ஃபுல் கிளீனிங்கும் முடிச்சுட்டு இப்போ தான் டெக்கரேஷன் பார்ட்டுக்கே வந்திருக்கிறேன். ரமதானுக்காக நான் புதுசாக திங்ஸ்லாம் வாங்கவே மாட்டாங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதே தான் வச்சு திரும்ப ரொட்டேட் பண்ணுவேன். இந்த டைம் எந்த அளவுக்கு மினிமலாக ஏஸ்தட்டிக்காக டெக்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மினிமலாக தான் பண்ணியிருந்தேன்.
மற்ற டீ டேபிள் சைட் டேபிள் எல்லாமே மினிமலாக வச்சுட்டு நம்ம டெய்லி உட்காந்து இஃப்தார் பண்ணுற இந்த டைனிங் டேபிள் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் டேபிள் ரன்னர் அண்ட் பிளேஸ்மெண்ட் போட்டுருக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லீவ் ஸ்ட்ரிங்கும் வச்சிருக்கிறேன். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கோல்டன் கிறிஸ்டல் ஜார் இருந்தது. இது உமா கேட்டாங்கன்னு ஊருக்கு கொண்டுட்டு போறதுக்காக வாங்கினது. பட் வெயிட் கூட்டிட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். சும்மா தானே இருக்குது, இந்த நோம்புக்கு யூஸ் பண்ணலாம்னு நானே எடுத்துக்கிட்டேன். இதுல ஒரு கிறிஸ்டல் ஜார்ல ஃபுல்லாவே டேட்ஸ் போட்டு வச்சுட்டேன். இன்னொரு ஜார்ல ஸ்வீட்ஸ்க்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். இது அப்படியே டேபிளில் சென்டரில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லேண்டன் அண்ட் ரைட் சைடில் ஒரு கேண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் என்கிட்ட இருந்த இந்த மாதிரி ஒரு பால் லைட் சென்டரில் வச்சதுமே அந்த டேபிளே செம்ம ஹைலைட் ஆகிட்டுங்க. அப்புறம் இந்த கிரசன்ட் லைட் லாஸ்ட் இயர் ரமதான்லையும் பார்த்துருப்பீங்க, 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினதுங்க. இன்னுமே நான் புதுசு மாதிரி அப்படியே வச்சிருக்கிறேன். டைனிங் டேபிள் செட்டப் இப்படி தாங்க டெக்கோர் பண்ணியிருந்தேன். லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத அப்புறமா காட்டுறேன். டிவி யூனிட் மேலே ஒரு லேண்டன் அண்ட் பக்கத்துலேயே குரானும் வச்சிருக்கிறேன். பிகாஸ் டெய்லியுமே நான் எந்திரிச்சு வந்ததும் இந்த சோஃபால தான் வந்து உட்கார்றேன். ஸோ டக்குன்னு குரான் எடுத்துட்டு உட்காந்து ஓதுறதுக்குலாம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ட்ரீ மேலேயும் சின்ன சின்ன பால்ஸ் வச்சு லைட்ஸ் போட்டுருக்கிறேன். என்கிட்ட இருந்த எல்லா லைட்ஸையும் ரமதான் டெக்கோர்ஸையும் இந்த ரமதானில் யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஹைட்ல ஒட்டுற லைட்ஸ் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கர்டன் லைட்ஸ்லாம் அபுதாபிலேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கலட்டி வச்சது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்து மாட்டுறோம். இந்த ஹேங்கிங் லைட்டுமே நான் லாஸ்ட் இயர் ரமதானில் யூஸ் பண்ணது தான். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த லைட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வெளியே என்ட்ரன்ஸ்லையுமே இந்த மாதிரி லைட்ஸ் போட்டுருந்தோம். ஃபைனலி எல்லா லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மெயின் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க வீடு இருந்தது. ஓவராலாக பார்க்கறதுக்கு நான் நினைச்சதை விடவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த புது வீட்டில் எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ரமதான். இந்த வருஷம் ரமதானும் எங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே துவா செய்யுங்க. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். நான் இந்த வருஷம் ரமதானுக்கு பண்ணியிருக்கிற இந்த ரமதான் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ரமதானுக்காக எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனி கண்டினியூஸா வீடியோஸ் அண்ட் ரமதான் vlogsலாம் வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.